சிங்கப்பூர் சீரீஸ் 4 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டே 2 இன் சிங்கப்பூர் தான் எங்களுக்கு. ஸோ மார்னிங்கே வந்து சைனா டவுன் போகலாம் அப்படின்னு தான் பிளான். ஸோ அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் கிளம்பிட்டோம். அங்க போயிட்டு ஒரு சைனீஸ் கடையில நான் டோஃபுன்னு ஒன்று இருந்துச்சு, அதை ஆர்டர் பண்ணேன். இவங்க வந்து சம்திங் ஏதோ ஆர்டர் பண்ணாங்க. எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. சில்லுன்னு இருந்துச்சு. இது நான் சில்லுன்னு இருக்குங்க, எனக்கு ஹாட்டா வேணும்னு கேட்டேன். இல்ல இது இப்படிதான் வரும்ட்டாங்க. உடனே வசந்துட்டு இதையாடா ஆர்டர் பண்ணேன், இது போர்க்குடா அப்படி இப்படின்னாங்களா. ஐயோ எனக்கு வேணவே வேணாம், குப்பையில தான் நான் எடுத்துட்டு போய் போட்டுட்டேன். $5 போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. அப்புறம் தான் அந்த அண்ணா சொன்னாங்க, இல்ல இது வந்து நம்ம ஊர் பன்னீர் மாதிரி அந்த ஊர் பன்னீர் அப்படின்னாங்க. சுத்தமா எனக்கு பிடிக்கல. எனக்கு சைனாவும் வேணாம் ஒண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு லிட்டில் இந்தியா கிளம்பிட்டோம். ஸோ அங்க போயிட்டு அந்த மால்லாம் இருந்துச்சு, அங்க வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு வர வழியில பாத்தீங்கன்னா வந்து இந்த ஐ ஜூஸ் மிஷின் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். ஸோ இது வந்து ஆரஞ்சு வந்து பியூரா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குது. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஒரு $2 $3 தான் இருக்கு, டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேஸை வச்சு. எங்களுக்கு இந்த சிங்கப்பூர் ட்ரிப் ஃபுல்லாவே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எங்களுக்கு சாப்பாடு செட் ஆகல. இந்தியன் சாப்பாடு கிடைக்குது, பட் அது கொஞ்சம் டிராவல் பண்ற மாதிரி இருக்குது. அதனால நாங்க இதை குடிச்சு மேனேஜ் பண்ணி இந்த காயா டோஸ்ட் இப்படியே நாங்க மேனேஜ் பண்ணிட்டு அந்த ட்ரிப் ஃபுல்லாவே. அண்ட் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா மெரினா பை சான்ஸ் தான் போனோம். அங்க போய் நிறைய போட்டோஸ் எடுத்தோம். பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அந்த பிளேஸ் எல்லாமே. போட்டோஸ் எல்லாமே ஐஷு வெசன்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்லோட் பண்ணிருக்கேன், மறக்காம பாருங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபேனு, இந்த எதுவுமே ஸ்விட்ச் கிடையாது, யாருமே ஆப்ரேட் பண்ணல. பட் ஏசில இருந்து காத்து வர மாதிரி அவ்வளவு சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் நைட்டு பாத்தீங்கன்னா நாங்க வந்து நைட் சஃபாரி புக் பண்ணியிருந்தோம், அதுக்கு போயிட்டோம். எந்த அனிமலையும் என்னால போட்டோ வீடியோ எடுக்க முடியல. இவன் கிட்ட மட்டும்தான் வந்து என்கிட்ட லைட் இருந்துச்சு, ஸோ எடுத்தேன். நான் இவன் கிட்ட இருந்து வெளியே வரப்போ இந்த விஷயத்த பாருங்க. ஓகே துணி இப்ப இது பாத்தீங்கன்னா அங்க இருக்க அந்த 4 பேரோட உண்மையான வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம வந்து நம்மளோட ரூமுக்கு கிளம்பியாச்சு. இன்னொரு டே எங்களுக்கு இப்படிதான் ரொம்ப சூப்பரா பாச்சு. நாளைக்கு எங்கெங்க போகணும்னு அடுத்த சீரீஸ்ல பார்ப்போம். பாய்.